श्रीगुरुभ्यो नमः। वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा अविघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा। भास्कराय विद्महे महद्युतिकराय धीमहि तन्नो श्रीगुरुभ्यो नमः। अधिक्रूर महाकाय कल्पान्त दगनोपमा भैरवाय नमस्तुभ्यं अनुज्ञां தாதுமருகசி. உலகத் தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன். இந்த வாரத்தில் 8/12/2024 முதல் 14/12/2024 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திக்க போகிறோம். அன்பார்ந்த பக்த கோடிகள் அனைவருக்கும் அவர்களது க்ஷேம லாபங்கள் எப்படி இருக்கு? குறிப்பாக நமது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு, கடலோரமாக இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு இயற்கையினுடைய சீற்றங்கள், அதை போல உலக அங்குல துருவங்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கும் பலவிதமான இயற்கை மாற்றங்களை சந்தித்திருக்கிறார்கள். இதற்கு பலவிதமான கோச்சார கிரக அமைப்புகள் காரணம் என்பதையும், குறிப்பாக சூரிய பகவான் விருச்சிக ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலங்களையும், மந்தகாரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியை கடந்து வரும் பொழுதும், மீன ராசியில் ராகு பகவான் கடந்து வரும் பொழுதும் இந்த தாக்கங்கள் எல்லாம் ஏற்படுவதை ஜோதிட வல்லுநர்கள் உணர்ந்து வருகிறார்கள். இந்த காலகட்டங்களில் பலவிதமான சிரமங்கள், சூழ்நிலைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு உங்களது கஷ்டங்கள், கவலைகள் நீங்க வேண்டும் என்று மகான் சேஷாத்ரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்து கொண்டு, இந்த வாரத்தினுடைய கிரக அமைப்புகளில் காணக்கூடிய சிறப்புகளையும், எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறார்கள் என்ற சிந்தனைகளையும் சிந்தித்து உங்களுக்கு இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். நிச்சயமாக ஒவ்வொரு வாரமுமே உங்களுக்கு அபரிமிதமான வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய இந்த பதிவானது இந்த வாரம் கூடுதல் வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த வார ராசி பலன் அமைந்திருக்கு. பக்த கோடிகள் முழுமையாக பார்த்து பயன்படுத்தி உங்களது உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவல்களை ஷேர் செய்து உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இந்த வாரத்தினுடைய நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது, ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார், கடக ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார், கன்னியா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார், விருச்சிக ராசியிலே புத பகவான் அருள் புரிகின்றார், மகர ராசியிலே சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார், கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார், மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வாரத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கோடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரத்தில் புதிய புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்க போகிறது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கும் சொல் வாக்கும் உயரப்போகிறது. பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு கடந்த காலத்தில் உங்களது மனதில் இருந்த கவலைகள், கட்டங்கள், சிரமங்கள் நீங்கி அபரிமிதமான முன்னேற்றத்தை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புவதை பிரத்யட்சமாக உணர முடியும். மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குடும்ப ரீதியாக இருந்த பலவிதமான குழப்பங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. விளையாட்டு துறையை சார்ந்த பக்த கோடிகளுக்கு பலவிதமான பரிசுகள், பட்டயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம்
மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாரமாக அமைய போகிறது. இளைஞர்களுடைய சொல் வாக்கு உயரப்போகிறது. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கோடிகளுக்கு பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. பிள்ளைப்பேர் வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு மழை ஒளியை கேட்கக்கூடிய பாக்கியங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. சில சமயங்களில் ரொம்ப நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த குடும்ப ரீதியான பொது வாழ்வியல் ரீதியான பலவிதமான செயல்கள் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்க போகிறது. சில பக்த கோடிகளுக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும், ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு விழாக்களுக்கு செல்லக்கூடிய வைபவங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. புதிய புதிய நண்பர்கள் மூலம் உங்களுக்கு பரிசுகள், பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. வம்பு வழக்கு வியாஜ்யங்கள் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைய போகிறது. குறிப்பாக பஞ்சமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. இந்த வாரத்தை மேலும் வெற்றி வாரமாக மாற்றுவதற்கு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதுரியமாக செய்யக்கூடிய ரிஷப ராசி பக்த கோடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. நெடு நாட்களாக உங்கள் மனசில் இருந்த ஒரு வினா, அந்த வினாவிற்கு விடைகள் காணக்கூடிய வகைகளில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது. சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போகிறது. கடந்த காலத்தில் அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த முயற்சிகளில் இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. குழந்தைகளது சாதனைகளை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. சில சமயங்களில் குழந்தைகளுக்காக கவலைப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு குழந்தைகளுடைய முன்னேற்றம், குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு, குழந்தைகளுடைய பொருளாதார வளர்ச்சி போன்ற விதத்திலெல்லாம் மகிழ்ச்சியை பெறக்கூடிய தகவல்கள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பல பாக்கியங்கள் நாடி வரப்போகிறது. சில சமயங்களில் அடிப்படை தேவைக்கு கூட என்ன செய்வது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை சிந்திக்க முடியும். ஒரு விஷயத்தை ரிஷப ராசி சார்ந்தவர்கள் மிகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சில சமயங்களில் அடிப்படை தேவைக்கு கூட பொருளாதார உதவிகள் நமக்கு தேவைப்படுகின்றதே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது, எதில் முதலீடு செய்வது, இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பலவிதமான சூழ்நிலைகளில் இன்னைக்கு ஏமாற்றக்கூடிய பக்த கோடிகள் நம்மை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாரை எப்படி ஏமாற்றலாம் என்ற சூழ்நிலைகளோடு பல பார்வைகள் உங்கள் மேல் விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் உங்கள் கையிருப்புகளை எவ்வாறு திட்டமிட வேண்டும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது உங்களது வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு அனுகூலத்தை, ஒரு வெற்றியை, ஒரு பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் பெறுவதற்கு இந்த வாரம் உறுதுணையாக இருக்கும். கணவன் மனைவி அன்பு உயர்வதையும் எதிர்பாராத மகிழ்ச்சிகள் நாடி வருவதையும் நீங்கள் சிந்திக்க முடியும். இருந்தாலும் சுகஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சுகஸ்தானாதிபதியினுடைய பார்வையானது உங்களது ராசி மேல் பதிகின்றது. இந்த சமயத்தில்
பலவிதமான தாக்கங்கள் உங்களது ஆழ் மனதில் காணப்படுறது. அந்த தாக்கங்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கு லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார். அதனால அந்த தாக்கங்களை நினைத்து கவலைப்படாமல் எந்தெந்த சூழ்நிலைகளை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும். ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள், குறிப்பாக சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் இந்த வாரத்தில் கொஞ்சம் பொறுமை நிதானத்தோட செயல்படணும். உங்களது ராசிக்கு பாக்ய தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த சமயத்தில் உங்களுக்கு பலவிதமான ஆலோசனைகள், பலவிதமான அறிவுரைகள் உங்களை நாடி வரும். சில சமயங்களில் அந்த ஆலோசனைகள் உங்களுக்கு எது சரியாக இருக்கும், யார் சொல்வதை முழுமையாக கேட்கணும், எந்தெந்த தகவல்கள் நமக்கு வாழ்க்கையில் இடையூறுகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. காரணம், இன்னைக்கு பல பக்த கோடிகளுக்கு பலவிதமான வகைகளில் இடையூறுகள் காணப்படுறது. உங்களது முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுபவர்கள், உங்களது முன்னேற்றத்தை குறைக்க வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள், நண்பர்களைப் போல உங்களுக்கு உதவுவதைப் போல உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு உதவக்கூடியவர்களா அப்படிங்கிறத அடையாளம் காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதனால உங்களுக்கு எத்தனை ஆலோசனைகள் வந்தாலும், எத்தனை அறிவுரைகள் வந்தாலும், எந்த ஆலோசனைகளை நாம் முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் சுய சிந்தனைகளோடு செயல்படுங்க. நம்ம எல்லார் சொல்கிறதையும் கேட்டுட்டு அவைகளையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு வரக்கூடிய வழிகளையும் சிரமங்களையும் நீங்கள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணணும். அதனால யார் எந்த விதமான அறிவுரைகளை கொடுத்தாலும் முழுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வச்சுக்கோங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வர்றார். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிங்கோ. சில சமயங்களில் குழந்தைகள் கொஞ்சம் கோபமாக பேசினால் கூட அவைகளை நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொண்டு அவர்களுக்கு என்ன சிரமம், எதனால் எப்படி பேசுகிறார்கள் அப்படிங்கிறத சாந்தமாக சிந்தித்து எதிர்கொண்டு செயல்படும் பொழுது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும். குறிப்பாக உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேலே விழுகிறதுனால பொருளாதார ரீதியான அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதை பிரத்யட்சமாக உணர முடியும். வியாழக்கிழமையில விரதம் இருப்பது, மகான்கள் சித்தர்களை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான வெற்றி வாரமாக அமைய போகிறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. சகோதர சகோதரிகள் ரீதியாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போகிறது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் தடைப்பட்ட கல்வியை தொடரக்கூடிய வாரமாக அமைய போகிறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது ராசிநாதன் பஞ்சமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது கடந்த காலத்தில் இருந்த சிரமங்கள், கவலைகள், கஷ்டங்கள் நீங்கி குறிப்பாக கடினமான வேலை பலுக்களை தாண்டி வரக்கூடிய பக்த கொடிகளுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமாக அமைவதையும், அக்கம் பக்கத்தில் இருந்த பலவிதமான இடர்பாடுகள் இடையூறுகள் நீங்குவதையும், குறிப்பாக கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல பொருளாதார மாற்றங்கள் ஏற்படுவதையும் சிந்திக்க முடியும். ஆரோக்கியம் ரீதியாக பலவிதமான இடர்பாடுகள், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள்,
ஸ்கின் சம்பந்தப்பட்ட உபாதைகள், இவைகளுக்கெல்லாம் நல்ல மருந்துகள் கிடைக்க போகிறது, நல்ல மருத்துவர்கள் கிடைக்க போகிறாங்க. அதன் மூலமாக அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரத்தில் பல வெற்றிகள் நாடி வரப்போகிறது. குறிப்பாக மாணவர்கள் இந்த காம்படிஷன்ஸ், அதாவது போட்டிகள், இவைகளெல்லாம் கலந்துக்கோங்க. அதன் மூலம் கலந்து கொள்ளும் பொழுது வாழ்வியல் ரீதியாக உங்களது வாழ்க்கையில் எந்தெந்த போட்டிகளிலெல்லாம் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதையும், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மற்ற திறமைகள், அதாவது சில குழந்தைகளுக்கு படிப்பு வரலையே அப்படின்னு கவலைப்படுவாங்க. ஆனால் அந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு தனித்திறமை இருக்கும். அந்த தனித்திறமைகளை வெளிக்கொண்டுவதற்கு இந்த ஸ்கூல் காலேஜில் நடக்கக்கூடிய பலவிதமான போட்டிகள், பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள், எழுத்து சம்பந்தப்பட்ட, ஓவியம் சம்பந்தப்பட்ட, ஒவ்வொருத்தட்ட ஒரு தனித்திறமை நிச்சயமாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமை என்ன அப்படிங்கிறத தீர்மானிப்பதற்கு இந்த பள்ளிகளில் நடத்தக்கூடிய போட்டிகளில் அவசியம் கலந்துக்கும் போது நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய தனித்தன்மையை நாம் உணர்வதற்கும், அந்த தனித்துவத்தை வெளிக்கொண்டுவதற்கும், அதில் நம்மளது சிந்தனையை செலுத்தி வெற்றி பெறுவதற்கும் அபரிமிதமான வாய்ப்புகள் நாடி வரும். அதே சமயத்தில் நான் எனக்கு பிளேயிங், அதாவது கிரவுண்டில் நல்ல ஆர்வம் இருக்குது, எப்போ பார்த்தாலும் நான் விளையாண்டுட்டே இருக்கேன், ஃபைன் ஆர்ட்ஸில் நான் ஆர்வமாக இருக்கேன், மியூசிக்கில் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னுட்டு பாடத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு அறுசுவை உணவில் எப்படி உணவில் பலவிதமான பதார்த்தங்கள் இருந்தாலும் அரிசியோ கோதுமையோ பிரதானமான உணவாக இருப்பதைப் போல நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு விஷயங்கள் தேவை என்பதை அடுத்த தலைமுறைக்கு, மாணவ செல்வங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். மிதுன ராசி சார்ந்தவர்களுக்கு வம்பு வழக்கு வியாஜ்யங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் கூட ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த சிரமங்கள் நீங்க போகிறது. இருந்தாலும் காலை முதல் மாலை வரை கடுமையான வேலை பலுக்களை கடந்து வருகிறார்கள். இந்த வாரத்தில் செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும், செலவுகளை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும். அஷ்டமியில சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு செய்வது, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சொர்ணாகிருஷ்ண பைரவர் அட்டகத்தை படிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போகிறது. உங்களது ராசிக்கு சஷ்டம பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும்போது பொருளாதாரத்தில் அபரிமிதமான ஒரு growth, ஒரு மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும். ஆனாலும் கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மனசுக்குள்ள ஒரு வினா, நமக்கு எல்லாம் நன்னா இருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தானே தெரியும். சஷ்டம பாக்யாதிபதி 6, 9க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பொருளாதாரத்திலையும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நிச்சயமாக ஒரு growth ஏற்படும். ஆனால் மற்ற கிரகங்களுடைய தாக்கங்கள் உங்களுக்கு மனசளவில் ஒரு ஏக்கத்தை கொடுத்தாலும் அது வெளியில் தெரியாது. பார்க்குறவங்களுக்கு உங்களது ஒரு growth, உங்களது சாதனை அதுதான் தெரியும். இப்போ கூட ஒரு சாதனை புரிஞ்சிருக்கீங்க, ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறது, பாராட்டுக்கள் கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றியை பெறறதுக்கு நீங்கள் என்ன பாடுபட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ சில இடங்களில் வாத்து தண்ணிக்குள்ளே நீஞ்சி வரும், பார்க்குறதுக்கு அது அழகாக இருக்கும். அந்த வாத்து ஒரு நீர்நிலையில் நீஞ்சி வர்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க. அது நீஞ்சி வரும்பொழுது அந்த வாத்து அழகாக நீஞ்சி வர்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் அந்த வாத்து அந்த நீர்நிலையில் எந்த அளவுக்கு நீச்சல் போடுது அப்படின்னு, அதனுடைய கால் எந்த அளவுக்கு வேகமாக இயங்கிறது அப்படிங்கிறது அந்த வாத்துக்கு தானே தெரியும். அதே போல் நீங்கள் வெளியில் பார்வைக்கு
அப்படியே அழகாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கடுமையான எதிர்நீச்சல், கடுமையான போராட்டங்களை கடந்து தான் வந்துட்டு இருக்கீங்க. அந்த கடுமையான போராட்டங்கள் வெளி உலகுக்கு தெரியாது. ஆனாலும் இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுக்கள், மகிழ்ச்சி, இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வகைகளில் தான் அமைஞ்சிருக்கு. உங்களது ராசிக்கு சஷ்டம பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. சதுர் லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழருது. இப்போ கணவன் மனைவி அன்பு பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பஞ்சமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வரும் பொழுது கொஞ்சம் எமோஷன் ஆகாமல் இருக்கணும். ஒரே சமயத்தில் குடும்பத்திலே கூட, பணியாற்றக்கூடிய இடங்கள்லையும் சரி, பொது இடங்கள்லையும் சரி, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். அதுவும் இந்த செவ்வாய் பகவான் உங்களது ராசியை கடந்து வர்றார். இந்த சமயத்தில் பொது வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறீங்க, காரில் ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்களே டிரைவிங் பண்ணிட்டு போகிறீங்க. ரொம்ப ரொம்ப அவசரப்படக்கூடாது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா, அதுவும் இப்போ இந்த நம்ம சவுத் இந்தியாவில் பல இடங்களில் தண்ணியினுடைய பெருக்குனால பாதைகள் ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு. அந்த சமயத்தில் காவலர்கள், பொது ஊழியர்கள்லாம் அந்த பாதையை, போக்குவரத்தை சரி செய்யும்போது அப்படியே முண்டி அடிச்சுட்டு போகிறாங்க. அப்போ எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு போகும்போது ரொம்ப சிரமம். இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத ஒரு காவலரோடு பேசினோம். அவர் சொன்னார், இப்போ நம்ம அழகாக ட்ராக்கோடு போகிறவா இருக்காங்க, ஆனால் யாராவது ஒருத்தர் முதல்ல போய் இப்படி கிராஸில் போய் இப்படி பார்க்குறாங்கன்னா அவங்கள பார்த்தோன்னா நம்மளும் போவோமே அப்படின்னு எல்லாருக்கும் அந்த சிந்தனை தோன்றது அப்படின்னார். இது வெளிநாடுகள்லாம் இந்த சிஸ்டமேட்டிக் ரொம்ப நல்லா இருக்குது. இதை பலவிதமான நாடுகளில் பயணிக்கும் பொழுது நம்ம சிந்திக்க முடியும். இந்த போக்குவரத்தில் அதுவும் நீங்கள் எல்லாருமே போக்குவரத்தை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணும். கடகராசிக்காரங்க அவசரப்படாதீங்க, வேகமாக போகாதீங்க. இப்போ எதிரில் இருக்கக்கூடிய பாதைகளை பார்த்து பயணிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கிறார். உங்களது ராசியிலேயே செவ்வாய் பகவான் கடந்து வர்றார். இப்போ அவசரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். என்னுடைய அவசரம் எனக்கு தானே தெரியும் அப்படின்னு. உண்மைதான், உங்கள் அவசரம் உங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் நேர காலங்களில் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும், ஆஃபீஸ்க்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணுன்னா டைமிங் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். நான் கரெக்டாக தான் சாமி பிளான் பண்ணுறேன். வீட்டில் ஃபுட்டு கொடுக்க லேட்டாகுது, காஃபி கொடுக்க லேட்டாகுது, ட்ரெஸ்ஸு கொடுக்க லேட்டாகுது. உண்மைதான். இன்றைக்கி நிறைய பங்க்சுவலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அவங்க பங்க்சுவலாக அந்த செயல்களை செயல்படுத்த முடியல. அதற்கு சபார்டினேட்ஸனுடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுறது. இருந்தாலும் கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலத்தில் கொஞ்சம் பொறுமை, நிதானத்தை பின்பற்றுங்கோ. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. கேஷ் டிரான்சாக்ஷன், கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கோ. இரவு நேரத்து பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு பெருமாள் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளை போல ஒரு எஃபிஷியன்சி, எபிலிட்டி ரொம்ப பக்காவாக இருக்கு. ஆனால் கடந்த சில வாரங்களாக மனம் சோர்ந்து இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான். உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது, நிறையா சாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் சோர்ந்து போனீங்க தெரியுமா? ரொம்ப பல விஷயங்களை மூளைக்கு ஏற்றுறீங்க. கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படுறீங்க, எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறீங்க. இது ரெண்டுமே தவிர்க்கணும். கடந்த கால நிகழ்வுகளை மனசுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாலே பாதி நிம்மதி போயிடும். எதிர்காலத்தை நினச்சி பயந்தீங்கன்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. இது ரெண்டு விஷயங்களையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் குருஜி மூலமாக கிடைக்கிறது இல்லையா? அதுக்கு கூட கோச்சார ரீதியான ஒரு கிரக அமைப்புகள் காரணமாக இருக்குது.
உங்களது ராசிக்கு 2, 11க்கு அதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வர்றார். 2வது ஸ்தானத்திற்கு தன வாக்கு குடும்பஸ்தானம்னு பேர். 11வது ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம்னு பேர். இந்த 2, 11க்கு அதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது நல்ல அறிவை கொடுக்கக்கூடிய, நல்ல அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், ஜோதிடர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை ஏற்படும். ஜோதிடர்களை சந்திக்கலாமா என்று தோன்றும். கடந்த காலத்தில் என்ன ஜோசியம் வென்றிருக்கு, யாரை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஜோதிடத்தின் மேல் வெறுப்பு ஏற்பட்டிருக்கோம். இப்போ நல்ல ஜோதிட தகவல்களை எல்லாம் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்ப்பீங்க. நல்ல ஜோதிடர்கள் இவர் சொல்கிறதெல்லாம் எனக்கு லைஃபுக்கு சூட் ஆகிறது மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவீங்க. குருஜி சொல்கிறது கரெக்டாக இருக்குது எனக்குன்னு சொல்லுவீங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இப்போ சிம்ம ராசிக்கு புத பகவான் ஃபேவரான பிளேஸில் வந்திருக்கார். அவர் உங்களோட அறிவாற்றலை, உங்கள் ஐக்யூவை, உங்கள் இன்ட்யூஷன் கொடுக்குறார், ஒரு டெவலப் பண்ணுறார். அப்போ இந்த புத பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுத்துட்டுருக்கு. இந்த காலகட்டங்களில் உங்களது அறிவாற்றல் ரீதியான தீர்மானங்களை எல்லாம் நீங்கள் தீர்மானம் செய்யலாம். குறிப்பாக மாணவ செல்வங்கள், உங்கள்கிட்ட நல்ல படிப்பு இருக்குது, நீங்கள் சொல்லி கொடுக்குற குழந்தைங்க இன்னைக்கு நல்ல மார்க் வாங்கிறது உங்கள் கிளாஸ்மேட்ஸாக இருக்கலாம். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அது ஏதோ ஒரு எக்ஸாம்லேயோ ஒரு டெஸ்ட்லேயோ மார்க்கு குறைஞ்சதுனால உங்கள்கிட்ட திறமை குறைஞ்சிருத்துன்னு அர்த்தம் கிடையாது. இந்த கோச்சார கிரகங்கள் உங்களது ஜனனகால ஜாதகம், இந்த சமயத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை அவசியம் ஒரு ஸ்டடி பண்ணுங்க. குறிப்பாக மாணவர்கள், நீங்கள் 10th எழுதலாம், +2 எழுதலாம், டிகிரி படிச்சுட்டுருக்கலாம், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், போட்டித் தேர்வுகள் எழுதலாம். அதே சமயத்தில் IAS, IPS போன்ற எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த சமயத்தில் உங்கள் மனசை கொஞ்சம் தூசி தட்டி திருப்பி உங்கள் முயற்சிகளை முடுக்கி விடுங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எஃபிஷியன்சி, எபிலிட்டி உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு திறமை, அதாவது தூங்கிட்டு இருந்தாலும் சிங்கம் தான். அந்த சிங்கம் எழுந்துடுத்துன்னா, எழுந்து அப்படி நின்றுதுன்னா அதை பார்த்தா எல்லாரும் பயப்படுவா. அதனால நீங்கள் சிங்கம் தான். நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறதுனால உங்கள்கிட்ட திறமை இல்லைன்னோ, உங்களோட கண்டா யாரும் பயப்படலைன்னோ நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடிய அருமையான வாய்ப்புகளை இந்த வாரம் இறைவன் உங்களுக்கு அருள் புரிய போகிறார். குறிப்பாக பணியாற்றக்கூடிய இடங்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பன் டாப்ஸாக பேசுகிறீங்க. அதை கொஞ்சோண்டு குறைச்சிக்குங்க. நீங்கள் மனசில் தோன்றத்தை பேசுகிறேன், வெளிப்படையாக பேசுகிறேன், இதெல்லாம் வேண்டாம். யார் எப்படி பேசுகிறார்கள் அப்படிங்கிறத முதல்ல கவனிங்க. அதுக்கப்புறம் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு திட்டமிடுங்க. இந்த 2 விஷயத்தையும் இந்த வாரத்தில் நீங்கள் பின்பற்றினால் இந்த வாரத்தை நீங்கள் வெற்றி வாரமாக மாற்ற முடியும். அதே போல் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவசரப்பட்டு தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டாம். இந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ஒரு அருமையான, இந்த வாழ்க்கையில் பிரதானமானது. அவசரப்பட்டு இந்த சமயத்தில் சப்தமஸ்தானத்தில் சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், உங்களுக்கு குழப்பங்கள் தான் ஏற்படும். அதுவும் இந்த லவ் அஃபேரில் இருக்கிறவங்க கூட அவசரப்பட்டு திருமண விஷயங்களில் தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டாம். கேஷ் டிரான்சாக்ஷன் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சில சமயங்களில் பெரிய பெரிய தொகைகளை வைத்திருப்பவர்கள் சூக்ஷ்மமாக ரகசியமாக வச்சுருப்பாங்க. சும்மா ஒரு 4 100 ரூபா நோட்டு பையில் இருக்கும், அதை விஷுவலாக நீங்கள் காமிச்சிருவீங்க. இது உங்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தும். காரணம், தனஸ்தானத்தில் போய் உங்களுக்கு கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். தனஸ்தானத்தில் கேது பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். கேஷ் டிரான்சாக்ஷன் செய்யும்போது ரொம்ப ரொம்ப பொறுமை நிதானமாக செய்யணும். விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது, விநாயகர் அகவலை கேட்பது, இவைகள் அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளமுடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் வெற்றி வாரமாக அமைய போகிறது. ஒரு ட்ரமாண்டஸான growth உங்களுக்கு கிடைக்க போகிறது.
நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் குறிப்பாக ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. சில பக்தர்கள் இவ்வளவு பெரிய ஒரு இம்சையில் நான் தவிக்கிறேனே, எனக்கு நல்ல காலம் ஏற்படுமா அப்படின்னு ஆரோக்கிய ரீதியான கால் வலிகள், வயிறு வலிகள், தலை வலிகள், சின்ன சின்ன கட்டி உபாதைகள், சிலருக்கு சின்ன சின்ன சர்ஜரி கூட ஏற்பட்டிருக்கலாம். இவைகளிலிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதே போல் குடும்பங்களில் ஏதோ ஒரு சுப வைபவத்தை நடத்தக்கூடிய வாய்ப்புகள், நமக்கு இந்த செஞ்சே ஆகணும், என் குழந்தைகளுக்கு, என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள், வேலை வாய்ப்பு ரீதியான மகிழ்ச்சிகள், அதே போல் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள். நேற்று வரைக்கும் குழந்தைங்கள்ட்ட நீங்கள் கோபப்பட்டாலும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய சுப வைபவங்களை நடத்தி வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. கன்னியா ராசி சார்ந்தவர்கள் இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. முயற்சி ஸ்தானத்து சூரிய பகவான் கடந்து வரும்பொழுது அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. லாபஸ்தானத்து செவ்வாய் பகவான் சகோதர சகோதரிகள் ரீதியாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போகிறது. கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குறிப்பாக சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. அசையா சொத்துக்கள் ரீதியாக இருந்த பிரச்சனைகள், அது பூர்வீக சொத்துக்களாக இருக்கலாம், வம்பு வழக்கு வியாஜ்யங்களாக இருக்கலாம், வரப்பு சண்டைகளாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிகிட்டு இருப்பீங்க, அது பிரேக் ஆகி நிற்கும், அதை திருப்பி தொடரக்கூடிய வாய்ப்புகள். லாபஸ்தானத்தில் பூமி காரகன், அதுவும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சுப செய்திகள். 11வது ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் அப்படின்னு பேர். அதே சமயத்தில் மூத்த சகோதரர்கள் ரீதியாக வரவேண்டிய வரவுகள் எல்லாம் நீங்கள் பெறக்கூடிய பாக்கியங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. பிள்ளைப்பேர் வேண்டி தவஸ் இருக்கக்கூடிய தம்பதிகள் சுப செய்திகள். நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்க போகிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. கன்னியா ராசி சார்ந்த, கன்னியா லக்னத்தை சார்ந்த நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் ஏதோ ஒரு நல்லது ஏற்பட போகிறது. என்னங்க நான் பட்டப்பாடு, எனக்கு என்ன தெரியும், கடந்த காலத்தில் உடம்பு ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கிறது கூட ஒரு மகிழ்ச்சி தானே. ஏதோ ஒரு நல்லது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு நல்லது ஏற்படுது அப்படின்னா எந்த நல்லதையுமே நம்ம இது நல்லதாக ஏற்றுக்கணும் இல்லையா? ஆமாம், எனக்கு நல்லது ஏற்பட்டது. ஒன்றும் இல்லை, எழுதிக்கிட்டு இருக்கீங்க, நேற்றுக்கு அந்த பேனா எழுதலை, இன்றைக்கி எடுத்தால் அந்த பேனா எழுதுது, அது நல்லது தானே. ஏன் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவ் திங்கிங் வரலாம் இல்லையா? எனக்கு என்ன நல்லது நடக்கிறது, நான் என்ன கஷ்டப்படுறேன், அந்த மாதிரி ஏன் நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணணும்? நேற்றுக்கு இருந்ததை விட இன்றைக்கி நல்லா இருக்கும் அப்படிங்கக்கூடியதே நல்லது தானே. அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்ஸுக்கு நம்ம வந்தோம்னா இன்னும் நமக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். இதை யார் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா, சதுர்சப்தமஸ்தானாதிபதி 4-7க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை கடந்து வர்றது கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள், அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போகிறது. கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள். நேற்று வரைக்கும் பையன் சொன்னத்தையே கேட்கல, நான் சொன்னத்தை என் குழந்தைகள் கேட்கவே இல்லை, என் பொண்ணு சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா, என் பொண்ணு படிக்க மாட்டேங்கிறா, என் பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலை கிடைச்சா தேவலாம் அப்படின்னு பலவிதமான விஷயங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போகிறது. உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க, பக்கத்து வீட்டுக்காரர் சௌரியமானு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பா இருக்கீங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அந்த சப்போர்ட் கிடைக்கிறதே நமக்கு பகவானுடைய அனுகிரகம் தானே. பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் எது நமக்கு கிடைக்கும்? கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் வெற்றி வாரமாக அமைய போகிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்கள் ராசியில் கேது, 7வது ஸ்தானத்தில் ராகு. 7வது ஸ்தானத்துக்கு கலத்திர ஸ்தானம்னு பேர். நீங்கள் எவ்வளவு செஞ்சாலும் கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாக திருப்தி கிடையாது.
மனைவியாக இருந்தால் கணவன் மூலமா என்னத்தை பெருசாக செஞ்சிட்டீங்க, ஊர் உலகத்தை செய்யாத்தையா நீங்கள் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அதிருப்தியான ஒரு சூழல். இதுக்கு களத்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் காரணமாக இருக்கு. ராகு கேதுவை ஆசிரியிப்பது, வழிபடுவது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஓய்வு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. கடந்த காலத்தில் கடுமையான வேலை பலுக்கள், கடுமையான அழுத்தங்கள், சில பக்த கொடிகள் இரவு பகலாக கூட வேலை பார்த்துருப்பாங்க. குறிப்பாக இந்த ஆலைகளில் பணியாற்றக்கூடியவர்கள், அந்த ஆலைகளில் பணியாற்றவாளுக்கு தெரியும், ரிலீவர் வரலன்னா அடுத்த ஷிஃப்டையும் அவங்க சேர்த்து பார்க்கணும். ஓவர் டைம் கிடைச்சாலும் அவங்க கம்பல்சரியாக அடுத்த ஷிஃப்டையும் பார்க்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து ஓவர் டைம் பார்த்தா எவ்வளோ டயர்டாக இருப்பீங்க. அந்த மாதிரி பலவிதமான வேலை பளுக்கள், சுயதொழில் செய்கிறவர்களாக இருந்தால் அந்த வேலையினுடைய தாக்கம், அந்த மாதிரி ஒரு கண்டினியூவாக வேலைன்னு பார்த்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய ஓய்வெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நேற்றுக்கு கடினமாக வேலை பார்த்தீங்கன்னா மட்டும் ஓய்வெடுங்க. குருஜி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் ரெஸ்ட் இருந்துட்டு கடமைகளை பார்க்காம இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களது ராசிநாதன் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வர்றார். ராசிநாதன் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது ஓய்வு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஆனால் ஓய்வுக்கும் சோம்பலா படுத்துட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கடினமாக உழைத்தவர்கள் ஓய்வெடுக்கலாம், ஆனால் ஓய்வெடுத்தவர்கள் ஓய்வெடுத்து கொண்டே இருக்கக்கூடாது. அப்படிங்கக்கூடிய விஷயத்தை மைண்டில் பதிவு பண்ணிக்கோங்க. உங்களது பேச்சாற்றல் பழிச்சிடும். சில சமயங்களில் இந்த துலா ராசிக்காரங்க டான்னு பதில் கொடுப்பாங்க, மற்றவர்களே ஆச்சரியப்படுவாங்க. என்னது, எது சொன்னாலும் பதில் இப்படி கொடுக்குறாங்களே. சில சமயங்களில் அந்த பதில் அறிவுபூர்வமாக இருக்கும், சில சமயத்தில் அது அனுபவபூர்வமாக இருக்கும், சில சமயங்களில் பேசுபவர்கள் வாயை அடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த பதில் கொடுக்கறதுங்கிறது ஒரு திறமை தான். ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில் எப்போதுமே உங்களுக்கு ஃபேவராக இருக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு வினா இருக்கு இல்லையா. சில சமயத்தில் யதார்த்தமாக உண்மையாக பேசுகிறவங்க கூட மாட்டிப்பாங்க இல்லையா. ஆனால் துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் எதிரில் இருப்பவர்கள் வாயை திறக்க மாட்டார்கள். இதுக்கு என்ன காரணம்? வித்யா காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியும் அவர் தான், விரயஸ்தானாதிபதியும் அவர் தான். அவர் போய் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்கள்கிட்ட தோன்றக்கூடிய வார்த்தைகள் எதிரில் இருப்பவர்கள் ஒரு பகுதி நியாயம்னு எடுத்துகிட்டு போவாங்க, இன்னொரு பகுதி எதுக்கு இவர்கிட்ட வாயை கொடுத்துட்டு நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் ரெண்டு விதமாக இப்போ சிந்திக்கலாம். உங்கள்கிட்ட இப்போ வாக்குஸ்தானத்தில் புதன் உட்கார்ந்துருக்கார். அப்போ நீங்கள் பேசுகிறத எல்லாரும் கேட்பாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் யார்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேளுங்களேன். வர வேண்டிய பாக்கிகளை கேட்கலாம். மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, சேல்ஸில் இருக்கிறவங்க இந்த சமயத்தில் உங்களுடைய சேல்ஸை டெவலப் பண்ணலாம், மார்க்கெட்டிங்கை டெவலப் பண்ணலாம். இதில் ஒரு கூடுதல் சிறப்பு உங்களுக்கு, 11க்கு அதிபதி வாக்குஸ்தானத்தில் இருக்கார், தனஸ்தானத்தில் இருக்கார். உங்களுக்கு ராசிக்கு 11வது ஸ்தானத்துக்கு லாபஸ்தானம்னு பேர், 2வது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம்னு பேர். அப்ப லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வருவதும், பாக்யாதிபதி வாக்குஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிப்பதும், இந்த சமயத்தில் உங்களது ராசிநாதன் சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், சஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும், இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. 6வது ஸ்தானத்துக்கு ரோகஸ்தானம் சத்ருஸ்தானம்னு பேர். அதில் ராகு பகவான் கடந்து வரும்போது உங்களை யாருமே விரோதம் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளில் பழக மாட்டாங்க. இந்த சமயத்தில்
உங்களிடத்துல நட்பினுடைய சதவிகிதம் கூடுதலாகும். நட்பு சதவிகிதம் கூடுதலாகிறது. குடும்பஸ்தானம் நன்னா இருக்கு, வாக்குஸ்தானம் நன்னா இருக்கு, லாபஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். அப்ப இந்த வாரம் துலா ராசி சார்ந்தவர்கள் என்ன செய்யணும்னா, பழைய பாக்கிகளை எல்லாம் கேளுங்கோ, உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் கேளுங்கோ. சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவர்கள் தொழிலை நன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கோ. அதுவும் பேச்சை தொழிலாக உடையவர்கள், துலா ராசியை சார்ந்த ஜோதிடர்கள், துலா ராசியை சார்ந்த வழக்கறிஞர்கள், துலா ராசியை சார்ந்த புரோகிதர்கள், துலா ராசியை சார்ந்த சிவாச்சாரியார்கள், துலா ராசியை சார்ந்த ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நீங்கள் பேசினீங்கன்னா அதை கேட்டு நடப்பாங்க. அதனால துலா ராசி சார்ந்த, துலா லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பேச்சாற்றல் மூலம் வெற்றியை பெறக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போகிறது. அதே சமயத்தில் உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கார். ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ. ஆஃபீஸில் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் தவிர்த்துடுங்கோ. இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் செலவு செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய வாரம் இந்த வாரம் அப்படிங்கிறத மனசில் பதிவு பண்ணிக்கோங்க. குரு பகவானை ஆசிரியிப்பது, மகான் சேஷாத்ரி சுவாமிகள் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் எங்கு சென்றாலும் அந்த இடம் சுபிட்சத்தை அடைகின்றது. ஒரு இடம் சுபிட்சமாக இருக்கு அப்படின்னாலோ, ஒரு இடத்துல லக்ஷ்மி கடாட்சம், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுறது அப்படின்னாலோ நிச்சயமாக விருச்சிக ராசி சார்ந்த, விருச்சிக லக்னத்தை சார்ந்தவர்கள் அங்கு இருப்பார்கள். அதனால ஒரு சுய தொழில் செய்யவர்கள் கூட உங்களது பணியாற்றக்கூடிய இடங்களில் அவசியம் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியை தேர்ந்தெடுப்பது கூட சில இடங்களில் காணப்படுறது. சில இடங்களில் நீங்கள் இன்டர்வியூ பண்ணும் பொழுது ஜாதகத்தை கொண்டாங்க அப்படின்னு கேட்டு ஜோதிடர்களையும் வச்சுண்டு இன்டர்வியூ பண்ணுற இடத்தையும் பார்த்துருக்கேன். சில இடங்களில் மறைமுகமாக அவர்களது டேட் ஆஃப் பர்த்தோட டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இதை வாங்கி ஜோதிடர்கள்ட்ட ஆலோசித்து அதற்கப்புறமா அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறக்கூடிய இடங்களையும் பார்த்துருக்கேன். அதனால விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும். ஆனாலும் விருச்சிக ராசி சார்ந்தவர்கள் கடந்த காலத்தில் பலவிதமான சிரமங்களை தாண்டி வந்து கொண்டிருந்தார்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸான growth ஏற்பட போகிறது. உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்க போகிறது. பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய பிளானட்ஸ் குரு பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான். இதில் இந்த ஃபேவராக இருக்கக்கூடிய பிளானட்ஸை நீங்கள் இன்னும் ஆசிரியிச்சிங்கன்னா இன்னும் உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ நன்னா இருக்கும். மாணவர்களுக்கு நன்னா படிக்கலாம். அதில் இந்த ஜாயிண்ட் ஸ்டடீஸ்னு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சில சமயங்களில் இந்த ஜாயிண்ட் ஸ்டடீஸ் ஒத்து வராது, சில சமயங்களில் ஜாயிண்ட் ஸ்டடீஸ் ஒத்து வரும். சிலருக்கு ஜாயிண்ட் ஸ்டடீஸ் நன்னா அனுகூலத்தை கொடுக்கும். சில பேருக்கு ஜாயிண்ட் ஸ்டடீஸில் என்ன பண்ணுவான்னா, இவன் நன்னா படிப்பான், புறத்தையான படிக்க விடாமல் ஏதாவது ஒரு சிந்தனையை, கான்சன்ட்ரேஷனை திருப்பி விட்டு இவன் மார்க் வாங்கிட்டே போவான். ஆனாலும் இப்போ இந்த விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்கள் ராசியிலேயே வித்யா காரகன் சொல்லக்கூடிய புத பகவான் சஞ்சரிக்கிறார். அவர் சப்தமஸ்தானம் சொல்லக்கூடிய 7ல் புதன் பார்வை விழறது. அப்போ கூட்டாளிகளுடைய ஜாயிண்ட் ஸ்டடீஸ் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃபேவராக பண்ணுவார். உங்களுக்கு எப்போதுமே உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஜனனகால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானம் பண்ணலாம். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு
குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிகின்றது. தனஸ்தானாதிபதியினுடைய பார்வை லாபஸ்தானாதிபதி மேல் பதிகின்றது. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணிக்கோங்க. ஜோதிட ஆர்வலர்களுக்கு நன்றாக புரியும். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை தனஸ்தானாதிபதியின் மேல் பதிகின்றது. தனஸ்தானாதிபதியினுடைய பார்வை லாபஸ்தானாதிபதியின் மேல் பதிகின்றது. அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவாற்றல், உங்கள்கிட்ட என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ட்ரமாண்டஸான ஒரு growth ஏற்படும். உங்களது முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும். கடந்த காலத்தில் குடும்பத்தில் இருந்த கணவன் மனைவி இந்த பூசல்கள் எல்லாம் நட்பாக மலரும். கலத்திர காரகன் உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மனம் விட்டு பேசுங்கோ. இந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய விருச்சிக ராசி சார்ந்த விருச்சிக லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உள்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுப்பார். இதில் குறிப்பாக நம்ம உள்நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சின்னு வந்திருப்பேன். இங்கே வந்தோன்னா கூட உங்களது உடைமைகளை நீங்கள் பாதுகாத்திருப்பீங்க. ஓஹோ, இதுக்காகத்தான் நம்ம இப்போ வந்திருப்போமா அப்படின்னு நீங்களே உங்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த பயணம் அமைஞ்சிருக்கும். அந்த பயணம் கூட உங்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு வெற்றியை கொடுக்க போகிறது. ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தெய்வீக ஆற்றல். இப்போ ஏதோ ஒரு பெரிய டிசிஷன் எடுத்துருக்கீங்க, அந்த டிசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. நம்ம குலதெய்வ ஆலயத்துக்கு பிரார்த்தனைகள் செய்யறத எப்படி செய்யலாம், இஷ்ட தெய்வ வழிபாட்டை எப்படி செய்யலாம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்தந்த விஷயங்களுக்கு ஒரு புண்ணிய செயல்கள், தானங்கள், தர்மங்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல கோவில் கட்டின்னு இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு டவுட் ஏற்படுறது. இந்த அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறார். இந்த சமயத்தில் அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நல்லது எது செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ உடனடியாக செஞ்சுருங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு இந்த சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு நல்லதை செய்யணும்னு உங்களுக்கு திங்கிங் கொடுத்துட்டு இருக்கார். இப்போ செய்யக்கூடிய நல்லது உங்களது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிறீங்களா, ஒருத்தர் கோவில் கற்றவருக்கு உதவணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது உற்றார் உறவினர்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா, உங்களது குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இமீடியட்டாக செஞ்சுருங்கோ. அதை தள்ளி போடாதீங்கோ. இந்த வாரம் விருச்சிக ராசி சார்ந்த விருச்சிக லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு என்ன நல்லது செய்யணும்னு தோணுதோ அதை பட்டியலிடுங்கோ. உடனடியாக அந்த நல்லதை செய்ய வேண்டிய வாரமாக இந்த வாரத்தை பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வாரத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல் வீக்காக நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்தவர்களைப் போல ஒரு தன்னம்பிக்கை உடையவர்கள் கிடையாது. உங்களது ராசி நாதன் குரு பகவான் 1-4 அதிபதி. ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய ஃபேவரா அனுகூலங்கள் ஏற்பட போகிறது. ஆனால் நீங்கள் அந்த ஃபேவர் எல்லாம் மைண்டில் வச்சுக்கல. எது இடைஞ்சல் இருக்கோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் மைண்டுக்குள்ளே நல்லதெல்லாம் வச்சுக்குங்கோ. அதே சமயத்தில் ரொம்ப கம்பேரிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒப்பீடுகள், இந்த ஒப்பீடுகள் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஒப்பீடுகளை நினச்சி மனசு சோர்ந்து போகக்கூடாது. உங்களுக்கு வேண்டியதை பகவான் தாராளமாக செஞ்சுட்டுருக்கார். உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை பகவான் தாராளமாக கொடுத்துட்டுருக்கார். உங்களது பேச்சாற்றல், உங்களது பொருளாதார வளர்ச்சி எல்லாமே நன்னா இருக்கு. தொடர் முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுத்துட்டுருக்கு. குறிப்பாக மருத்துவத்துறையை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் உங்களது தொடர் முயற்சிகள் அனுகூலத்தை கொடுத்துட்டுருக்கு.
ஒரு பெரிய அனுகூலம் என்னன்னா, லாபஸ்தானாதிபதி இந்த வாரம் முழுவதும் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, வரவேண்டியதெல்லாம் கேளுங்கோ. உங்களுக்கு எதெல்லாம் சில பேர் நிறையா அமௌண்ட் வெளியிலேருந்து வர வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு காரியத்திற்காக, நட்புக்காக வரவேண்டிய பொருளாதார வரவுகளை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் கேட்கலாம். அதற்கான கோச்சார கிரக அமைப்புகள் நம்ம சிந்திக்கும் பொழுது லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தனுராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சட்டம லாபஸ்தானாதிபதி 6-11க்கு அதிபதி. தனஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். கணவன் மனைவி அன்பு பெருகும். குடும்பத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் செய்யலாம். எக்கனாமிக்கலி வெரி குட் வீக் ஃபார் யூ. பொருளாதார ரீதியான நல்ல வாரம் இந்த வாரம். இதில் ஒரு பெரிய விஷயம் சொல்லுவாங்க, எந்த சிரமங்கள் இருந்தாலும் பர்ஸு கனமாக இருந்தால் சிரமமாக தெரியாது அப்படின்னு நடைமுறையில் சொல்லுவாங்க. அப்போ பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சி, பொருளாதார ரீதியான ஒரு திருப்தி இருந்துடுத்துன்னா வாழ்க்கையில் எந்த சிரமங்களையும் நாம் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கை ஏற்படும். இந்த நடைமுறையில் கூட இன்னொரு கருத்து சொல்லுவாங்க, பணத்திற்கு வைட்டமின் எம் அப்படிம்பாங்க. உடல் சக்தியை கொடுப்பதற்கு வைட்டமின் ஏ, பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின் சி, வைட்டமின் டி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதை போல பணத்திற்கு மணி, எம் ஃபார் மணி அப்படின்னு சொல்கிறது போல் வைட்டமின் எம் இருந்தால் எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. இந்த வைட்டமின் எம் தனுராசி சார்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் தாராளமாக கிடைக்க போகிறது. விரயஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும் கடந்து வர்றார். தாய்வழி சொந்தங்களோடத்துலேயும் தாய்வழி சொந்தங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. சதுர்ஸ்தானத்தில் ராகு பகவான். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே போல கணவன் மனைவி அப்படிங்கிற ரீதியாக, குடும்ப ரீதியாக ஏதாவது ஒரு செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஏதாவது அது கூட முதலீடு மாதிரி அமையலாம். ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப தனுர் ராசி சார்ந்தவர்கள் மைண்டில் வச்சுக்கணும். பஞ்சமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வரார். ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வம்பு வழக்கு வியாஜ்யங்கள் வேண்டாம். கோபப்படாதீங்க. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அவசரத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துவார். ஆனால் இந்த அவசரத்தையும் கோபத்தையும் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சதுர்ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. தசமஸ்தானத்தை கேது பகவான் கடந்து வருகின்றார். பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை, நிதானம் தேவை. துர்க்கை வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு ட்ரமாண்டஸான ஒரு குரோத்தை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரிய பகவான், புத பகவான் சஞ்சரிக்கின்றார். பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 கிரகங்கள் ரொம்ப ஃபேவராக இருக்காங்க. இந்த மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள், குறிப்பாக அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த வெற்றிகள். இந்த மகர ராசி சார்ந்த மாணவர்கள் நிறைய படித்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக தொடர்ந்து போட்டி தேர்வுகள் எழுதுவாங்க. சார், நான் 1 மார்க்கில் போயிடுச்சு குருஜி, நான் என்ன பண்ணுறது, நான் என்ன செய்யலாம், எனக்கு கவர்மெண்ட் ஜாபு கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு வாய்ப்புகள் உடையவர்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அந்த கிரகங்களுடைய சாநித்தியம் பெற்றவர்களுக்கு இப்பொழுது கோச்சார ரீதியான வெற்றிகள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஜாப் ரீதியான அனுகூலங்கள் ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு ஒரு 40 வயசு ஆகிருக்கும். ஏன்னா 40 வயசுக்கு எனக்கு என்னங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் எழலாம் இல்லையா? ஆனால் அந்த அரசு அங்கீகாரத்தோட ஒரு அத்தாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அது அரசியலாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு ஒரு லீடர்ஷிப்பாக வரலாம், ஒரு கீமேன் ஆகலாம்.
அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி, கவர்மெண்ட் சிக்னேச்சர் போடுறதுக்கான வாய்ப்பை கொடுப்பார் இறைவன். இதெல்லாம் நாங்கள் நடைமுறையில் பார்க்கலாம். அதனால் எனக்கு 40 வயசு ஆகிடுத்து, இன்னுமே எனக்கு எங்கே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகிறது அப்படிங்கக்கூடிய சிந்தனை இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த வெற்றியை இந்த வாரத்தில் நீங்கள் பெற போகிறீங்க. அதை வந்து நீங்கள் இந்த வாரத்தை சரியான விகிதத்தில் பிளான் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கூடுதல் பலமாக பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். இந்த குரு பகவான் வந்து பஞ்சமஸ்தானத்தை கடந்து வர்றார். இந்த பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது ஒரு ட்ரமெண்டஸான ஒரு growth. ஜோதிட ஆர்வலர்களுக்கு தெரியும், குரு பகவான் 1, 5, 7, 9வது ஸ்தானங்களில் அனுகூலத்தை கொடுப்பார். இந்த 1, 5, 7, 9 ஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றதுங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதுலேயும் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி. சிலர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு கடினமாக முயற்சி பண்ணுவாங்க. இப்போ அந்த growth கிடச்சிருக்கும், அந்த வெற்றி கிடச்சிருக்கும். அந்த வெற்றியாளர்களை பார்த்து ஒரு பேட்டி எடுப்பாங்க. இந்த வெற்றியினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு அவர் சொல்லுவாங்க, ஒரு 25 ஆண்டு காலமாக இதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு தான் அந்த வெற்றி கிடச்சிருக்கு, ஆனாலும் இன்னைக்கு அந்த வெற்றி கிடச்சதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன்பாங்க. அந்த மாதிரி நிறையா இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. மகர ராசியை சார்ந்த, மகர லக்னத்தை சார்ந்த பக்தர்கள் நிச்சயமாக நமது பைரவ குருஜி யூடியூப் சேனலை பார்த்து உண்மைதான் அப்படிங்கிறக்கூடிய தகவலை அவசியமாக எங்களுக்கு தெரிவிங்கோ. இதில் ஏதாவது மாற்றம் வந்ததுன்னா அவசியம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. பஞ்சமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வர்றாங்க. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாரமாக அமைய போகிறது. இந்த மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், ஒரு பயம். 7.5 சனின்னு சொல்கிறாங்களே, நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கோம். அது கூட உங்களது ராசிநாதன் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மற்ற பிளானட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும்போது அந்த சின்ன சின்ன இடையூறுகளை நீங்கள் தாண்டிடுவீங்க. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இப்போ வந்து சவுத் இந்தியாவில், குறிப்பாக டெல்டாவில் நிறையா மழை பொழிஞ்சிருக்கு, நிறையா மேடு பள்ளமேட்டிருக்கு, ரோடுகள்லாம் பழுதாகிருக்கு. அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போ அந்த மேடு பள்ளத்தில் நீங்கள் வரும்போது ஒரு சைக்கிளில் ட்ராவல் பண்ணினீங்கன்னா எப்படி இருக்கும்? மேடு பள்ளத்தை தாண்டி விடுவீங்க. ஆனால் நீங்கள் வர்றது ஒரு ஆடி காராக இருந்தால் அந்த ஸ்ப்ரிங்கோடைய அப்சர்வேஷன் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளை கொடுக்கும் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் உங்களுக்கு தாக்கத்தை கொடுக்காது இல்லையா? அதை போல இப்போ கோச்சார கிரகங்களுடைய பலங்கள் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை கொடுக்கறது. அந்த கம்ஃபர்டபுள் ஜோனில் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ரோட்டில் பள்ளங்கள் இருக்கலாம், அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும்னா, பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் யோஜனை பண்ணி பேசுங்க. நீங்கள் வந்து எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்க, எல்லாருக்கும் நல்லது செய்கிறீங்க, ஆனால் எந்த இடத்துல ஆத்மார்த்தமாக இருக்குங்கிறதையும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. உங்களது முயற்சிகளுக்கு அபரிமிதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. தந்தை வழி சொந்தங்கள்கிட்ட கொஞ்சம் பொறுமை, நிதானத்தை பின்பற்றுங்கள். குரு பகவான் வழிபாடு, மகான் சேஷாத்ரி சுவாமிகள் வழிபாடு அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்ப ராசி பக்த கொடிகளே, கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் தொழில் ரீதியான மாற்றங்கள், இதை நன்னா குறிப்பெடுத்துக்கோங்க. இளைஞர்கள் வந்து கும்ப ராசியை சார்ந்தவர்கள் கடந்த காலத்தில் சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, பணியாற்றக்கூடிய இடங்கள்லையும் பலவிதமான சிரமங்கள். கும்ப ராசியை சார்ந்த பக்த கோடிகள் பட்ட பாடு அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கூட எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, இந்த கும்ப ராசியை சார்ந்தவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, இது வந்து நடைமுறை வாழ்க்கையில் ஒரு பெரிய சூக்ஷ்மம். சிலருக்கு காலில் சுண்டு வரல லேசாக நகத்து இடுக்கில் வலிச்சா கூட அப்படிம்பாங்க. ஆனால் இந்த கும்ப ராசியை சார்ந்தவர்கள் பெரிய காயங்கள் ஏற்பட்டால் கூட அதை பொறுத்துண்டு
வெளியில் காட்டாமல் நம்ம கஷ்டத்தை நம்ம தான் படணும், நம்ம ஏன் புறத்தையாருக்கு தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள். ஆனாலும் கடந்த காலத்தில் பலவிதமான சிரமங்கள், பலவிதமான இடையூறுகளை தாண்டி வந்த உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற போறீங்க. குறிப்பாக வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள். நான் படிச்சிருக்கேன், என்கிட்ட நல்ல உழைக்க திறமையோடு இருக்கேன், உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஒரு உழைப்பு அப்படின்னு வரும்பொழுது அந்த இவைகள்லாம் தேவைப்படுறது. ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் தேவைப்படுறது, மென்டல் ஸ்ட்ரென்த்தும் தேவைப்படுறது. அதுக்கு அடுத்தது உழைப்பதற்கான ஒரு எண்ணம் தேவைப்படுறது. இது மூணும் சேரும்போது கிரகங்களுடைய அனுகிரகம் தேவைப்படுறது. அப்போ இந்த கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. சப்தமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வருவதும், பஞ்சமஸ்தானாதிபதியும் சப்தமஸ்தானாதிபதியும் சேர்ந்து தசமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் நாடி வருவதையும், முயற்சி ஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்போது தடைகளை தாண்டக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதையும் சிந்திக்க முடியும். குடும்பங்கள் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. கடினமாக உழைத்த உங்களுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. சில சமயங்களில் சில சூழ்நிலைகள் காரணமாக கடினமாக உழைத்திருப்பார்கள். அது வங்கிகளாக இருந்தாலும், அலுவலகமாக இருந்தாலும், ஆலைகளாக இருந்தாலும். அப்போ மேல் அதிகாரி பார்த்துட்டு நீ கடினமாக ஒர்க் பண்ணியிருக்க, போன வாரம் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, இந்த வாரம் போய் நீ ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துட்டு வா, எங்கேயாவது உனக்கு பிடிச்ச ஊருக்கு போயிட்டு வா, ஜாலியாக போயிட்டு வான்னு சொல்லி உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஹெல்ப்பும் பண்ணி நீங்கள் குடும்பத்தாரோடு வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. உங்களது ராசிக்கு சதுர் பாக்யாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வருகின்றார். ஒரு ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பென்ஸ், நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் சுபமான, மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே டூர் கொடுப்பாங்க, நீங்கள் டூர் போயிட்டு வாங்க, ஒரு டூர் பேக்கேஜ் போயிட்டு வாங்க, எல்லா செலவையும் ஆஃபீஸ் ஏற்றுக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்கர்ஷன் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், அது மாணவர்களாக இருந்தாலும் குடும்பத்தார்களாக இருந்தாலும் நல்ல மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 2வது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். குடும்பமாக இருந்தாலும் வெளி இடங்களிலையும் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் செய்யும் பொழுது ரொம்ப பொறுமை தேவை, ரொம்ப நிதானம் தேவை, ரொம்ப எச்சரிக்கை தேவை. கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு செய்வது நல்லது. சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவரை தேய்பிறை அட்டமியில் வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். குணம் மிக்க மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது இந்த வாரம் ஒரு ட்ரமாண்டஸ் குரோத்தை கொடுக்க போகிறது. ஆனால் இந்த வாரம் முழுமையான ஒரு குரோத்தை நாம் பெறறனா அப்படிங்கிறதுக்கு உங்கள் ஜனனகால ஜாதகம் பேசும். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி கடந்து வருகின்றார். அப்போ கடந்த சில மாதங்களாக, கடந்த சில வாரங்களாக, கடந்த சில தினங்களாக கடுமையான வேலை, கடுமையான சிரமங்கள். இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எதை செய்யறது, எப்படி செய்யறது, எங்கே செய்யறது, ஒரே சமயத்தில் எல்லாரும் அழுத்தினா என்ன செய்வாங்க பாவம். அதாவது சில சமயங்கள் அந்த சின்ன குழந்தையை வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் காலம்பரை கணவருக்கு உணவு கொடுக்கணும், மாமனார் மாமியாருக்கு உதவி செய்யணும், இதில் சின்ன கை குழந்தையும் பார்த்துக்கணும்.
வெளியில் அக்கம் பக்கத்தில் ஒரே சமயத்தில் பெல் அடிப்பாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணும். அப்போ பார்த்து முக்கியமான ஒரு ஃபோன் வரும். இந்த மாதிரி ஒரே சமயத்தில் பலவிதமான சூழ்நிலைகளை தாய்மார்கள் தாண்டி வருவாங்க. அதே சமயத்தில் ஒரு ஜாபில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய அழைப்பு, சபார்டினேட்டுடைய வினா, ஃபோன் அழைப்பு, இதில் பப்ளிக் அப்ரோச்சில் இருக்கக்கூடியவர்கள், வங்கிகள், பொது இடங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே சமயத்தில் 10 பேர் 10 கேள்வி கேட்டால் என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி தவிச்சுட்டு இருப்பீங்க. அந்த தவிப்புகளுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த மாற்றங்களை உங்களுக்கு யார் கொடுக்குறா அப்படின்னா 3-8க்கு அதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வர்றார். அந்த 3-8க்கு அதிபதி என்ன உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குறாருன்னா, கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளவு பொறுமையாக இருந்தீர்களோ, கடந்த காலத்தில் எவ்வளவு நிதானத்தோடு செயல்பட்டீர்களோ, கடந்த காலத்தில் எவ்வளவு பேரை அனுசரித்து பதில் கொடுத்தீர்களோ, அத்தனைக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றி இந்த வாரத்தில் கிடைக்க போகிறது. அதனால அந்த வெற்றி உங்களுக்கு முழுமையாக ஒரு ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. பொதுவாகவே வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சக்கரம், இன்ப துன்பங்கள் கலந்து தான் வந்துருக்கு. ஆஃப்டர் எவ்ரி ஹாப்பினஸ் கம் மிசரி, மிசரிஸ் அண்ட் ஹாப்பினஸ் ஆர் சைக்கிளிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்க போகிறது. ஆனால் அந்த ரிலாக்ஸை நீங்கள் முழுமையாக கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த ரிலாக்ஸ் கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சஷ்டமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். அதோட தனஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகள் இவையெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களது தொடர் முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வர்றார். இந்த சமயத்தில் 2 விதத்தை நீங்கள் திட்டமிடணும். ஒன்று, செலவுகளை தவிர்க்கணும். 2வது, நீங்கள் ஃபைனான்ஷியலி ஏதாவது ஒரு நல்ல செலவுகள், சுப செலவுகள், மங்களகரமான செலவுகள், மகிழ்ச்சிகரமான செலவுகள் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களது ராசிக்கு லாப சயனஸ்தானாதிபதி 11-12க்கு அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மங்களகரமான ஒரு சுப செலவை செஞ்சிட்டிங்கன்னா தேவையில்லாத ஒரு செலவுகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஆனால் இந்த மங்களகரமான செலவுகளை செய்யாமல் நீங்கள் வேற ஒரு எக்ஸ்பென்ஸை பண்ணிட்டு இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் நமக்கு மெடிக்கலே ஆயிருக்கே அப்படின்னு கவலைப்படுறத விட, இந்த சமயத்தில் ஒரு சுபமான, ஒரு மங்களகரமான தான தர்மங்கள் ரீதியான ஒரு செலவுகளை செஞ்சீங்கன்னா தேவையில்லாத செலவுகள்லேருந்து உங்களை சுவாமி சேஃப்டி பண்ணிடுவார். அதனால நீங்கள் இந்த வாரத்தில் என்ன 2-3 விஷயங்களை திங்க் பண்ணுங்க. அந்த வாரத்தில் இருந்த சிரமங்கள் நீங்க போகிறது, கட்டங்கள் நீங்க போகிறது, குழந்தைகள் மூலமான சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. செலவுகள் செய்யும் பொழுது பொறுமை நிதானம் தேவை. நாம் செய்ய வேண்டிய மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செலவுகளை செய்யுங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அரசு சார்ந்த ஒரு நிறுவனங்களில் மட்டும் முதலீடு பண்ணுங்க. உங்கள் ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு எது சரி அப்படின்னு தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு 10 பேர்கிட்ட யோஜனை கேட்பாங்க. ஆனால் அந்த 10 யோஜனைகளையும் நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த ராகு பகவான் உங்கள் ராசியில் இருந்துட்டு உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார். பலவிதமான சிரமங்களை தாண்டி வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் உட்காந்துட்டு தியானம் பண்ணுங்கோ, உங்களது குருநாதரை தியானம் பண்ணுங்கோ, உங்களது ஆத்மார்த்தமான ஜோதிடர்கள்ட்ட கேளுங்கோ. அவர்கள் கூறக்கூடிய சரியான வழியை மட்டும் தேர்ந்தெடுத்து நடைமுறைப்படுத்துங்கோ. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர். ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கேர் எடுங்கோ. இந்த மீன ராசி மீன லக்னத்துக்காரங்க பல வகைகளில் படாத பாடுபட்டு இருக்கீங்க. குறிப்பாக குடும்பம் ரீதியான என்ன செய்யறதுன்னு தெரியல. நேற்று வரைக்கும் நான் எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், எவ்வளவு பெரிய பெரிய சாதனைகள் புரிஞ்சிருக்கேன்.
ஒரு சின்ன விஷயத்த என்னால் ஃபேஸ் பண்ண முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. நேற்றுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க இல்லையா, அந்த திறமை உங்கள்கிட்ட தான் இருக்குது. இன்னைக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்புகளுடைய தாக்கம் உங்களை தாங்க முடியல. இருந்தாலும் லாபஸ்தானத்தை நோக்கி சுக்கிர பகவான் வந்துட்டார். அவர் உங்களுக்கு ஒரு சேஃப்டியை கொடுக்க போகிறார். ஏதோ ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் அடைய போகிறீங்க. எக்கனாமிக்கலி, ஃபைனான்ஷியலி அந்த பெனிஃபிட் உங்கள்கிட்ட வரப்போகிறது. அதனால நீங்கள் சிரமங்களை நினச்சி கவலைப்படாதீங்கோ, மனம் சோர்ந்து விடாதீங்கோ. இந்த மனச்சோர்வுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்கோ. இந்த சமயத்தில் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தகவல்களை பேசுங்க. யார் உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு பேசுவார்களோ, நண்பர்களாக இருக்கலாம், குடும்ப நபர்களாக இருக்கலாம், வெளிநபர்களாக இருக்கலாம், நல்ல ஜோதிடர்களாக இருக்கலாம், இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்கள்ட்ட பேசவே பேசாதீங்க. அதுவும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு குழந்தை ஓடி வருது. அந்த குழந்தை ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன கல் தடுக்கி இப்படி விழுறது. அந்த சமயத்தில் நீங்கள் சைலண்ட்டாக அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த குழந்தை அப்படியே சைலண்ட்டாக உங்களை திரும்பி பார்க்கும். விழுந்துட்டியான்னு கேளுங்க, அழ ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களை யாருமே மோட்டிவேட் பண்ணக்கூடிய நட்பையும் உங்களுக்கு அன்பாக பேசக்கூடிய சரியான ஆலோசகர்களிடம் மட்டும் பேசுங்க. ஐயோ விழுந்துட்டியா அப்படின்னு கேட்குறவங்கள்ட்ட நீங்கள் பேசாதீங்க. உங்களை இன்னும் அவங்க வீக் ஆக்கிடுவாங்க. அதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களிடத்துல தன்னம்பிக்கை ஆற்றலை பெருக்கிண்டு அதோட இறை ஆற்றலையும் நீங்கள் கொஞ்சம் உள் வாங்கும் பொழுது இந்த வாரத்தை நீங்கள் வெற்றி வாரமாக சிந்திக்க முடியும். கவலைப்படாதீங்க. பகவானுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக துணை நிற்கும். நாம் நிறைய சாதனைகளை சாதிக்க போகிறோம். இறையொருள் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.